அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். क़ாலல்லாஹு தஆலா லक़த் ஸதक़ல்லாஹு ரசூலஹு ருய்யா பில் ஹக். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, சூரா அஹ்காஃப் மற்றும் சூரா முஹம்மத் மற்றும் சூரா ஃபத்ஹ், ஹுஜராத் போன்ற சிறப்பு மிகுந்த 4 சூறாக்கள் இன்று ஓதி நிறைவாகி இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு பக்கம் எதுவென்றால், ஹுதைபியா உடன்படிக்கை என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்த நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் ஒரு கனவு மதீனாவில் வைத்து, என்ன கனவு அப்படின்னா, எல்லாரும் இஹ்ராம் கட்டிட்டு மக்காவுக்கு உள்ளே போகிற மாதிரி கனவு. இஹ்ராம் கட்டி மக்காவுக்குள்ளே போகிற மாதிரி கனவு. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு காலையில் எந்திரிச்சு சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, உம்ராவுக்கு போகிற மாதிரி கனவு. நல்லா தானே இருக்கும், எல்லாத்துக்குமே ஆசை தான். உம்ரா, ஹஜ்ஜி, இஹ்ராமு, தவாஃபு இப்படிலாம் செய்கிற மாதிரி கனவு கண்டாலே அன்னைக்கு காலையில் குதூகலமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தருவானாக, மீண்டும் மீண்டும் அந்த வாய்ப்பை தருவானாக. அன்பு சகோதரர்களே, சஹாபாக்கள்கிட்ட சொன்னோன்னு சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப குஷி. ஏன்னா அவங்க சொந்த ஊரில் இருந்து அங்கேருந்து வெளியே வந்து சுமார் 5-6 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. சொந்த ஊருக்கு போகிறோமே அப்படிங்கிறத விட அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. மக்கா என்ற ஊருக்கு சிறப்பு என்ன, அந்த புனித ஆலயம் அங்கே இருக்கிறது என்ற மகத்தான ஒரு பாக்கியம்தான். இப்போ அல்லாஹ்வுடைய ஆலயத்தை பார்க்குற போகிறோமே ஒரு ரொம்ப சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க கிளம்பலாம் போகலான்ட்டாங்க. எல்லாரும் இஹ்ராமை கட்டி கிளம்பியாச்சு. கிளம்பி மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வரும் இடையில், மக்காவிலிருந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் என்று வைத்துக்கொள்ளலாம் இன்றைய காலத்தில். அந்த இடத்தில் வரும் பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தடுக்கப்பட்டார்கள். அந்த இடத்திற்கு பெயர் தான் ஹுதைபியா. அங்கே தடுக்கப்பட்டு இப்பொழுது உள்ளே வரக்கூடாது என்பது உட்பட சில ஒப்பந்தங்கள் அங்கே கையெழுத்தானது. எனவே தான் இஸ்லாமிய வரலாற்றிலே அந்த ஒப்பந்தம், உடன்படிக்கை நடந்த அந்த நிகழ்ச்சியை ஹுதைபியா உடன்படிக்கை, ஹுதைபியா ஒப்பந்தம் என்று சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றி இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே சில வசனங்கள் பேசியது. இதில் நிறைய பாடங்கள் இந்த உம்மத்துக்கு இருக்குது. ஹுதைபியா உடன்படிக்கையில் ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட அந்த விதத்திலே நிறைய பாடங்களை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்லி தந்தான். நான் 3 விஷயத்தை மட்டும் சொல்ல போகிறேன். 3 செய்தி. ஹுதைபியாவிலேருந்து என்ன பாடம் கிடச்சிது? உம்ராவுக்கு வந்தவங்க உள்ளே போக விடாமல் தடுக்கப்பட்டாங்க. இப்போ ஒரு கையெழுத்தாகுது ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்திலிருந்து நமக்கு கிடைத்த 3 செய்தி என்ன என்றால், முதல் செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கையெழுத்து ஆகும் பொழுது சில வார்த்தைகள் அந்த ஒப்பந்தத்தின் துவக்கத்திலே. முதல் வார்த்தை என்ன? பொதுவாகவே நம்ம எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் என்ன சொல்லி துவங்குவோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மாமின் ஷையின் புதிய எந்த ஒரு காரியமானாலும் பிஸ்மில்லா சொல்லி துவங்கப்பட்டால் அந்த காரியத்திலே அல்லாஹ் பரக்கத்தை வைப்பான். பரக்கத் எடுபடுவதற்கு முக்கியமான காரணம் என்ன? எதிலே பிஸ்மில்லா சொல்லலையோ பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துருவான். எனவே தான் ஒரு சஹாபி வந்து நபி இடத்திலே கேட்டார், யா ரசூலல்லாஹ், நல்லா சாப்பிட்றேன், ஆனால் வயிறே நிறைய மாட்டேங்குது, எம்பிட்டு சாப்பிட்டாலும் இன்னும்னு கேட்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சாப்பிட துவங்கும்போது பிஸ்மில்லா சொல்லிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சிரிச்சார். ரசூல் சொன்னாங்க, இனிமே பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, மறந்துட்டீங்கன்னா பிஸ்மில்லாஹி மின் அவ்வலிஹி வ ஆஹிரிஹி சொல்லுங்க. எப்போ நீங்கள் பிஸ்மில்லா சொல்கிறீங்களோ உங்களுடைய உணவிலே ஷைத்தான் கூட்டு சேர மாட்டான். நீங்கள் சொல்லாகட்டி ஷைத்தானும் சேர்ந்திருப்பான். நீங்கள் சாப்பிட்றதா நினைக்கிறீங்க, ஆனால் பெரும்பகுதி அவனும் சாப்பிடுகிறான். எனவே உங்களுக்கு வயிறு நிரம்புவதே இல்லை. இதை மாதிரி எந்த காரியமானாலும் சரி, நல்ல காரியம் எதுவானாலும் சரி, நான் உடைத்தே சொல்லுகிறேன், ஒரு மனிதனின் ஆசை, ஒரு மனிதனின் தேவை, ஆணும் பெண்ணும் சேர்வது என்பது, உடல் உறவின் மூலமாக இணைவது என்பது எல்லா மனிதர்களுக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்குமான தேவை, அவசியம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நேரத்திலும் கூட பிஸ்மில்லா சொல்லி துவங்குங்கள். உங்களுடைய ஆசையை வெளிப்படுத்தும் இடம்.
எவரொருவர் அந்த நேரத்திலும் அந்த வார்த்தையை சொல்கிறாரோ அல்லாஹ் அந்த அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உறவின் மூலமாக உண்டாகக்கூடிய பிள்ளைக்கு அல்லாஹ் பெரிய பரக்கத்தையும் பாதுகாப்பையும் தருகிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ எல்லா காரியத்திலும் பிஸ்மில்லாங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, அந்த உடன்படிக்கை துவங்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறாங்க. வந்தவர் சொன்னார் பிஸ்மில்லான்னு மட்டும் போடுங்க, அது என்ன ரஹ்மான் ரஹீம் அதெல்லாம் சொல்ல முடியாது, அது ஏற்றுக்க முடியாது. அது எங்களுக்கு ரஹ்மான்னா யாரும் தெரியாது, ரஹீம்னா யாரும் தெரியாது. ரஹ்மான் யார் ரஹீம் யார் என்று நமக்கு தெரியும், அல்லாஹவன் இல்லையா? குலிதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான், அல்லாஹ்வை அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, என்ன பேரை சொல்லி அழைச்சாலும் அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்குது, 99 திருநாமங்கள். அன்பர்களே, இந்த ரமதானில் பரக்கத்தினாலே சொல்கிறேன், வாழ்நாளிலே நாம் கண்டிப்பாக மனப்பாடம் செய்து ஓத வேண்டியது அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மனனம் செய்து ஓதி வருகிறாரோ, அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய அந்த வார்த்தை அதனுடைய பொருளை உள்வாங்கி தன் வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக்குவான் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பர்களே, அஸ்மாவுல் ஹுஸ்னா என்பது அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் 99. ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீமுல் மலிக்குல் குத்தூஸ் என்று துவங்கக்கூடிய அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை மனனம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இப்போ பாருங்க, அவங்க சொல்றாங்க ரஹ்மானை ஏற்றுக்க முடியாது, ரஹீமை ஏற்றுக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஒப்பந்தத்தை எழுதக்கூடியவர் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ரெண்டையும் அழிச்சு விடுங்கன்னாங்க. என்ன யார் ரசூலுல்லாஹ்னாங்க, அழிங்கன்னாங்க. அடுத்து பொதுவாகவே லற்று துவங்கும் பொழுது ஃப்ரம் போடுவோம், டூ போடுவோம். அரபியிலே மின் இலா, மின் என்றால் ஃப்ரம், இலானா டூ. மின் முஹம்மதின் ரசூலில்லா இலா குஃபாரி குரைஷ், இதுதான் அந்த கடிதத்தினுடைய துவக்க வரி. அல்லாஹ்வின் திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாவிடத்திலிருந்து எதிரிகளான குறைஷிகளான அந்த தலைவர்களுக்கு எழுதப்படுகிற கடிதம், ஒப்பந்தம். அவர் வந்தவர் சொன்னார், என்ன இது முஹம்மது ரசூலுல்லாவா? அந்த ரசூலுல்லால தான் உங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனையே. நீங்கள் முஹம்மதுன்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, ரசூலுல்லால தான் பிரச்சனை. அது ஏன் எழுதுறீங்க, அழிங்கன்னாரு. முஹம்மத் பின் அப்துல்லான்னு போடுங்க, அப்துல்லாவுடைய மகன் முகமது அப்படின்னு போடுங்கன்னாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அழிச்சிருங்கன்னாங்க. சையதுனா அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு அழிக்கிறதுக்கு சக்தி இல்லை, அப்படி நீங்கள் அது என்னால் செய்ய முடியாதுன்னாங்க. அவர் ரசூல் சொன்னாங்க, அவங்க ரசூலுல்லான் என்று என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் ரசூலுல்லா தான். அவங்க ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் சரி நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், காட்டுங்கள் நான் அழிக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தால் அந்த ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அழித்தார்கள். அடுத்த ஒரு முக்கியமான உடன்படிக்கை, எங்கள் பகுதியிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் ஊருக்கு வந்தால் நீங்கள் அங்கே வைத்துக் கொள்ளக்கூடாது, திருப்பி அனுப்பிவிட வேண்டும். உங்கள் ஊர்லேருந்து யாராவது மறுபடியும் பழைய மதத்திற்கு மாறி எங்கள் ஊருக்கு வந்துட்டாங்கன்னா நாங்கள் வச்சுக்குவோம், உங்கள் ஊருக்கு அனுப்ப மாட்டோம். இது எவ்வளவு ஒரு முரணான விஷயம், எவ்வளவு நேர் எதிரான காரியம். ரசூல் சொன்னாங்க ஓகேன்னாங்க, சரின்னாங்க. அன்பர்களே, இது ஒவ்வொன்றாக அவர்கள் சொல்ல சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு இணங்கி போவதை போன்றே பேசுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு கொதிச்சிட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், நம்ம சத்தியத்தில் தான் இருக்கோம், நம்ம ஒன்றும் சும்மா ஒன்றும் வரல, 1400 பேர் வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பல போர்க்களங்களை கண்டவங்க, நம்ம பத்ரு கண்டிருக்கோம், உஹத கண்டிருக்கோம், கந்தக்க கண்டிருக்கோம், ஹுனைனை அடுத்து இது ஃபதே மக்காவுக்கு பிறகுதான் ஹுனைன். இது போன்ற பல யுத்தங்களை கண்டவர்கள் நாமே. ஏன் இவர்களுக்காக வேண்டி இப்படி நாம் பணிந்து போக வேண்டும் என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலே சொல்லலை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, உமர் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் சாதாரண மனிதர் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை அவங்க கேட்பாங்க, அவ்வளோதான் என்று ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சமாதானப்படுத்தினார்கள். இங்கே வரலாறு சொல்லுகிற முக்கியமான செய்தி என்னன்னா, ரசூலுல்லாஹ் அந்த இடத்திலே விட்டு கொடுத்து நகர்ந்ததினாலே அல்லாஹு தாலா கொஞ்ச நாளைக்கு பின்னால் கிடைக்க இருந்த வெற்றியை அடுத்த ஆண்டிலேயே கொடுத்தான், அடுத்த வருடத்திலேயே கொடுத்தான். நாம் நினைக்கிறோம் சில சமயங்களிலே ஏன் இறங்கி போகணும், அவங்க தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்மளும் என்ன இறங்கி போக வேண்டிய அவசியம் என்ன என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில விஷயங்களிலே கொஞ்சம் சாஞ்சி சரிந்து நாம் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலனை வாழ்நாளிலே அனுபவிக்க முடியும். பெண்ணு அவங்களே அப்படி பேசுகிறாங்கன்னா ஆணு நாம் எப்படி பேசணும் என்று நினைக்கிறோம் வீட்டிலே. அதனால் பிரச்சனைகள் பல சமயங்களிலே தலை தூக்குகிறது இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் வீரருங்க. போர் வீரர்னா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு போர் வீரர் கிடையாது. ரசூலுல்லாஹ் தன் மௌத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு போர் குதிரையில் ஏறி தன்னந்தனியாக மிகச்சிறப்பாக வேகமாக பயணித்து விட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி வந்தாங்க. சாதாரண குதிரையில் பயணிக்கிறதே பெருசு, அதுவும் போர் குதிரையில் பயணிக்கிறது ரொம்ப பெருசு. அதுவும் 60 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தர் பயணிக்கணும்னா எவ்வளவு பெரிய உடல் கட்டி இருக்கணும் பார்த்துங்க. அது மட்டுமல்ல,
போர்க்களங்களுக்கு தளபதியாக தலைமை ஏற்று பல யுத்தங்களுக்கு போயிருக்கிறாங்க. நான் சொன்னேன் பத்ரில் கூட 19 யுத்தங்களுக்கு ரசூலுல்லாஹ் நேரடியாக களமிறங்கியிருக்காங்க. அந்த 19 யுத்தத்தின் ரசூலுல்லாஹ் தான் தலைமை, அவங்க தான் தளபதி. இப்படி போர்க்களங்கள், பல்வேறு விதமான ஆபத்தை தரக்கூடிய பல இடங்களிலும் கூட துணிந்து நின்றவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீரத்தின் விளைநிலம். அன இப்னு அப்துல் முத்தலிப், நாங்க அனன் நபியு லா கதீப், நான் நபி என்பதிலே பொய் இல்லை, நான் அப்துல் முத்தலிபுடைய வம்சத்திலே வந்தவன் என்று வீரத்தோடும் விவேகத்தோடும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. அந்த ரசூலுல்லாஹ் தன்னுடைய துணைவியார் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு சேர்ந்து ஓட்டப்பந்தயம் வைத்தாங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு விவகாரம் தெரியும் இல்லையா? வேணுமின்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் தடவை நடந்த அந்த ஓட்டப்பந்தயத்திலே அவர்கள் மெதுவாக போனார்கள். ஆயிஷா அம்மாவை ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சாங்க. அது அடுத்து சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் நடந்தது. அந்த களத்திலே, அந்த போட்டியிலே ஆயிஷா அம்மா தோந்து போனார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஜெயிச்சாங்க. சொல்லும் பொழுது சொன்னாங்க, போன தடவை நீ ஜெயிச்சல, இந்த தடவை நான் அப்படின்னாங்க. அன்பான சகோதரர்களை, நபி நினைத்திருந்தால் எப்படியும் செய்யலாம், அங்கே எந்த கேள்வியும் எழப்போவதில்லை. ஆனாலும் கூட ஒரு சின்ன விஷயத்தை செய்து எவ்வளவு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டார்கள். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்பதை சரியாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹுதைபியாவிலே சில விஷயங்களை விட்டு கொடுத்தார்கள். அல்லாஹு தாலா பெரிய பாக்கியமாக அடுத்து ஒரு சில ஆண்டுகளிலேயே மக்காவினுடைய வெற்றியை கொடுத்தான். இது முதல் பாடம். ரெண்டாவது பாடம், வாழ்க்கையில் ஆலோசனை என்பது இருக்க வேண்டும். மஷ்வூராங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. வீட்டில் ஆனாலும் சரி, ஊரில் ஆனாலும் சரி, தெருவில் ஆனாலும் சரி, ஒரு பிரச்சனை ஆனாலும் சரி, தன்னிச்சையாக முடிவெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. தன்னிச்சையான முடிவை இஸ்லாம் வரவேற்கவே இல்லை. வ அம்ருஹும் ஷூரா பைனஹும், அல்லாஹ் சொல்கிறான், மூமீன்கள் என்ன செய்வார்கள்? தங்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்வார்கள். வஷாவிருஹும் ஃபில் அம்ர், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்கள் விஷயத்திலே மஷ்வூரா செய்யுங்க, ஆலோசனை செய்யுங்கள். மா ஹாப மனிஸ்தகார வலா நதும மனிஸ்தஷார வலா ஆல மனிக்தசர. இஸ்திகாரான்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஏதாவது குழப்பம் இருக்குது, இதை செய்கிறதா அதை செய்கிறதா, பொண்ணுக்கு 2 இடத்துலேருந்து மாப்பிள்ளை வந்திருக்குது, இந்த மாப்பிள்ளையை முடிக்கலாமா அந்த மாப்பிள்ளையை முடிக்கலாமா, 2 தொழிலை தொடங்கணும்னு ஒரு தேட்டம் இருக்குது, அதற்கான நல்ல சோர்ஸ் இருக்குது, எந்த தொழிலை கை வைக்கிறது, இதையா அதையா, 2 இடத்துல வீடு நிலம் வாங்க போகிறோம், எந்த இடத்துல வாங்கலாம், இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா, இப்படி பார்த்துங்க. இப்படி இருண்ட நிலை வரும் பொழுது எதை நாம் தேர்ந்தெடுப்பது? தேர்ந்தெடுக்கும் உரிமையை அல்லாஹ்விடத்தில் கொடுத்துடணும். அந்த அல்லாஹ்விடத்தில் கொடுக்குற இடம் தான் இஸ்திகாரா. ஹைரை தேடுதல், நலவை தேடுதல். என்ன செய்யணும்? 2 ரக்காய் தொழுதுட்டு, யா அல்லாஹ், இந்த 2இல் எது எனக்கு நல்லதுன்னு தெரியல, ஆனால் உனக்கு தெரியும், எனக்கு நல்லதை மட்டுமே நீ கொடு என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்வது. இதுதான் இஸ்திகாரா என்று அர்த்தம். அன்பர்களே, இதை பற்றி பெருமானா சொன்னார்கள், எவர் இஸ்திகாரா செய்கிறாரோ, நலவை தேடுகிறாரோ, அவர் நிச்சயமாக தோர்ந்து போக மாட்டார். வலா நதும மனிஸ்தஷார, ஒரு விஷயத்திலே ஆலோசனை செய்யக்கூடியவர், தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் 4 பேர்த்துல உட்கார்ந்து என்னங்க செய்யலாம்? வீட்டில் ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை, ஒரு விசேஷம், 4 பேர்த்துல உட்கார்ந்து வச்சு எல்லாத்தையும் எப்படி என்ன செய்யலாம், எப்படி நிகழ்ச்சி நடத்தலாம், எப்படி கொண்டு போகலாம் என்ற ஆலோசனை செய்வதற்கிறதே, அப்படி ஆலோசனை செய்யக்கூடியவர் நிச்சயமாக அவர் கை செய்தப்பட மாட்டார். வலா ஆல மனிக்தசர, சுருக்கி செலவு செய்பவர், அதாவது தேவையான அளவுக்கு செய்பவர். கையை விரிச்சு செலவு செய்கிறது இல்லை, மொத்தமாக சுருக்கியும் வச்சுக்கிறது இல்லை, தேவையான முறையிலே நடுநடையோ நடக்கக்கூடியவர், நிச்சயமாக அவர் தோர்ந்து போக மாட்டார் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த 3 விஷயத்தில் ஆலோசனை பற்றி ரசூலுல்லாஹ் பேசியிருக்காங்க. அந்த ஆலோசனையை இங்கே மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டினார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தடுக்கப்பட்டாச்சு, இங்கே விட மாட்டேங்கிறாங்க மக்காக்காரங்க, இப்போ போங்க, போயிட்டு அடுத்த வருஷம் வாங்கன்றாங்க. எல்லாரும் ஆசையோடு வந்து நிற்கிறாங்க, எஹ்ராம் கட்டியிருக்கிறாங்க. எஹ்ராமில் இருந்து ஒரு அந்த அந்த அங்கே போக முடியாமல் தடுக்கப்படுறது எவ்வளோ பெரிய வழி. நம்ம எல்லாம் பல சமயங்களில் கேள்விப்பட்டிருப்போம். கொரோனாவினுடைய காலகட்டத்தில் எல்லாம் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டாங்க, பல பேர் ஏறி உட்காந்தாச்சு, ஆனால் அங்கே லாக்டவுன். ஏறி உட்கார்ந்த பின்னாடி அவங்கள எல்லாத்தையும் மொத்தமாக கீழே இறக்கி, நீங்கள் போக முடியாதான், அங்கே லாக்டவுன் போட்டாச்சு, வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி வச்சான். எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் பல நூறு மனிதர்கள், பல நூறு முஸ்லீம்கள் ஹஜ்ஜிக்கு போகணும்னு எல்லா விதமான முயற்சியும் செஞ்சு ஹஜ்ஜிக்கு போக முடியாத அளவிற்கு சில பல தடைகள் ஏற்பட்டது. எல்லாம் முடிஞ்சிச்சு, விருந்து போட்டாச்சு, ஏற்பாடு செஞ்சாச்சு, 4 குறிச்சாச்சு, இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்துக்கு போகணும் என்றெல்லாம் எல்லாம் பிளானு முடிஞ்சிருச்சு. ஆனால் கடைசியில் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கடைசி நேரத்தில் கிடைக்கல. எவ்வளோ பெரிய வழியாக இருக்குது. அந்த பயணம் செய்ய முடியல என்பது எவ்வளோ பெரிய வருத்தம். இதே வருத்தத்தோடு தான் சஹாபாக்கள் நிற்கிறாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இங்கே உள்ளே போக முடியாதா அப்படின்ற வருத்தம். இப்போ நபி என்ன செய்யணும், என்ன செய்யலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினச்சாங்க?
அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை செஞ்சாங்க. நேராக வீட்டுக்குள்ளே போனாங்க. தனக்கென்று ஒரு சின்ன கூடாரம் இருந்தது. நபியோடு இருந்தவர்கள் சையதத்துனா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த நேரத்தில் உம்மு சலமா அம்மா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அங்கேயும் இங்கேயும் குறுக்கு மறக்கி நடக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு பார்க்குறாங்க. என்ன விஷயம்னு கேட்டாங்க. இந்த மாதிரி செய்தி எல்லாம் வரக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. எல்லாரும் எஹ்ராமோடு வந்திருக்கோம். திரும்பி போகலாம் என்று சொன்னால் எல்லாருடைய மனநிலையும் அப்படி விட்டுட்டு போகிறதுக்கு முடியலை. என்ன செய்யலான்னு தெரியல, குழப்பமாக இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் செய்றீங்களான்னு கேட்டாங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் செய்றீங்களா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொல்லுங்கன்னாங்க. ஒன்றுமே சொல்லாதீங்க, இந்த கூடாரத்துலேருந்து வேகமாக வெளியே போங்க, போய் மொட்டை அடிங்க, அடிச்சுட்டு எஹ்ராமை கலைஞ்சிருங்க, கலைச்சிட்டு யார்கிட்டையும் பேசாதீங்க, நேராக மறுபடியும் கூடாரத்துக்குள்ள வந்துடுங்க, எதுவுமே பேசக்கூடாது. இதை சொன்ன உடனே ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அதே மாதிரி மொட்டை அடித்தாங்க, எஹ்ராமை கலைஞ்சாங்க, யார்கிட்டையும் பேசலை, மறுபடியும் கூடாரத்துக்கு வந்துட்டாங்க. இதை பார்த்தது தான் தாமதம். செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதே மாதிரி செஞ்சாங்க. மொட்டை அடித்தாங்க, எஹ்ராமை கலைஞ்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு செஞ்ச மாத்திரமே அங்கே இருந்த சஹாபாக்களில் பலர் எல்லோரும் மொட்டை அடித்தார்கள், எஹ்ராமை கலைந்தார்கள். அங்கே பிரச்சனை தீர்ந்தது. எல்லோரும் மறுபடியும் ஊருக்கு தயாராகி கிளம்ப துவங்கி விட்டார்கள். இங்கே என்ன விஷயம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துணைவியார் அன்னைய உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சின்ன ஆலோசனையை கையில் எடுத்தார்கள். பெரிய குழப்பம் அங்கே தீர்ந்தது, முடிவுக்கு வந்தது. இல்லையா? உனக்கு என்னமா தெரியும், நீ வீடேன்னு இருக்கிற, உனக்கு நான் பல இடத்துக்கு போயிட்டு வர்றேன், 4 பேரை பார்க்குறேன், 4 நாட்டுக்கு போகிறேன், 4 ஊருக்கு போகிறேன் என்று தட்டி விடவில்லை. பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண் சொல்லுகிற யோசனையும் பல நேரங்களிலே நமக்கு கை கொடுக்கும். மனைவியினுடைய யோசனை இருக்கிறது பல சமயங்களில் கை கொடுக்கும். நான் வேடிக்கையாக பல இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த கதையை. ஒரு ஊரில் ஒரு பெரிய குத்துச்சண்டை மாஸ்டர் இருந்தாதாமா, குத்துச்சண்டை ஃபைட்டிங். அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் சண்டையை கற்றுக் கொடுத்தாரு. எல்லாரும் நல்லா படித்தாங்க. ஒரு மாணவன் மட்டும் ரொம்ப பெஸ்ட்டாக படித்தான். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது ஆசிரியருக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, தன்கிட்ட படித்த மாணவன் ஒருத்தன் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. அதை விட பெரிய சந்தோஷம் ஆசிரியருக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லையா? பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் மட்டும்தான் அந்த எண்ணம் இருக்கும். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் மட்டும்தான் நல்லா இருந்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. அதை விட்டு பல நபர்கள் பல சமயங்களிலே கையையும் காலையும் சொரிந்து கொண்டு தான் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது உலகத்தில். அப்போ என்ன செஞ்சார், அந்த மாணவனுக்கு மட்டும் எல்லா கலைகளையும் நுட்பத்தையும் ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்தார். ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்த பின்னாடி அவன் ஒரு நாள் ரிங்கில் வந்து நின்று என் கூட வாங்க சண்டைக்குன்னு கூப்பிட்டான். என் கூட சண்டைக்கு வர முடியுமா, உங்களால் ஜெயிக்க முடியுமா, பந்தயம் கட்டிக்கலாம், வேணா போட்டி வைக்கலாம், பார்க்கலாமே அப்படின்னா. எல்லா நபர்கள்ட்டையும் சொன்னான். நான் என்னுடைய மாஸ்டரை கூப்பிட்டு பார்த்தேன், அந்த ஆள் பயப்படுறாரு போல தெரியுது அப்படின்னு. வேணா வர சொல்லுங்க, இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த ரிங்கில் வச்சு சண்டை அப்படின்னு. இவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்த கடா மார்பிளை பாயுதே அப்படின்ற மாதிரி என்ன அவருக்கு. வீட்டுக்கு போனார். அங்கிட்டு இங்கிட்டு இவரும் அலைஞ்சார். அந்த அம்மா என்னன்னு கேட்டுச்சு. ஒன்றும் இல்லைம்மா, நான் எல்லாத்தையும் மொத்தத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன், ஒன்று கூட மிஸ் பண்ணலை, எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. அந்த பையன் இளவட்ட பையன், நான் வயசாகி போச்சு 60+, நான் என்ன பண்ண முடியும், ஒரு அடியில் சாய்ச்சிருவானே என்னைய என்ன பண்ணுறது, மாணவனிடத்திலே குரு தோந்து விட்டால் என்ற பேரல்லவா வந்துவிடும் என்று சொன்னார். அந்த அம்மா இதான் பிரச்சனையா, ஒன்றும் குழப்படாதீங்க, கொஞ்ச நேரம் இங்கே நேராக கடகடன்னு அடுப்படைக்கு போச்சு. அடுப்புக்கல்லில் போய் அந்த பருப்பு கடையத்துக்கு ஒரு மத்து வச்சுருப்பாங்க எல்லா வீட்லையும், அது மத்துன்னு தானே சொல்லுவோம் அந்த ஊரெலாம், மத்து. அந்த மத்தை எடுத்துக்கொண்டு நேராக கொண்டு அந்த அம்மா கையில் கொடுத்துச்சு கணவர்கிட்ட. அவர் கேட்டார், குத்துச்சண்டைக்கு போகிற எனக்கு இருக்கே மத்து அப்படின்னு கேட்டார். ஒன்றும் சொல்லாதீங்க, போய்கிட்டே இருக்கீங்க. மத்தை தூக்கிட்டு போனார் வேக வேகமாட்டு. ரிங்குக்கு போனார். ரிங்குக்கு போக கூட இல்லை, அவன் வேகமாக ரிங்கிலேருந்து கீழே இறங்கி ஓடி வந்து கையை பிடிச்சிட்டான். மன்னிச்சிங்க மாஸ்டர், உங்களோட நான் ஃபைட் பண்ணவே முடியாது, காலத்தும் உங்களோட மோதி ஜெயிக்க முடியாது, என்னை விட்டுருங்க, நான் இதுலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னா. இவருக்கு ரொம்ப ஒன்றுமே புரியல, என்ன இது இப்படி இந்த மாதிரி ஒரு மிராக்கல் நடந்துட்டு இருக்கிற. உடனே அவன் சொன்னான், மாஸ்டர் குத்துச்சண்டையினுடைய எல்லா ரூட்டையும் சொல்லி கொடுத்தீங்க, மத்துச்சண்டை எப்படி போகணும்னு சொல்லி தரலையா அப்படின்னு அவன் கேட்டானா. மத்துச்சண்டை எப்படி போடணும் தெரியாது எனக்கு, அதை சொல்லிக் கொடுங்களான்னு கேட்டானா. அன்பர்களே, சில சமயங்களிலே மனைவிமார்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும். ஆலோசனையை இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நமக்கு சொல்லித் தருகிறது. 2, 3வது முக்கியமான விஷயம், பிரச்சனைன்னு வந்தால் அதை சுமூகம் பண்ணக்கூடிய நபருடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும், அதை பற்றி இந்த ஹுதைபியா உடன்படிக்கை பேசுகிறது. ஹஸரத் ரசூலுல்லாஹ் தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாஹ் மக்காவுக்குள்ளே ஒருத்தர் அனுப்பி வச்சாங்க. யார் அனுப்புனாங்க தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்பி வச்சாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் ஏன் தேர்வு செய்யணும் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. மக்காலை எல்லாருமே ஏற்றுக்கொண்டு சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் யாருன்றால் உஸ்மான் ரலியல்லாஹு. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னால் யாரும் தட்ட மாட்டாங்க, யாரும் அவருக்கு எதிர்ப்பாக இறங்க மாட்டாங்க. அவரை தட்டி விட்டு அல்லது வேறு எதை மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி எந்த சிந்தனையும் நடக்காது. எனவே தான் ரசூலுல்லாஹ் மிகச்சரியாக தேர்வு செய்து உஸ்மான் ரலியல்லாஹு உள்ள அனுப்புனாங்க.
ஆனால் அந்த பையனுக்கு கேட்கல, அது வேற விஷயம். ரசூலுல்லாஹ் அனுப்பி ஆளை பாருங்கள், கரெக்டான தேர்வு. அதாவது ஒரு பிரச்சனை, அங்கே ஏதாவது சுமூகம் செய்யணும், யாரையாவது பிடிச்சி எப்போ அனுப்பி வச்சு அந்த ஆள் போய் கூட கொஞ்சம் 4 பிரச்சனை ஏற்படுத்தி விட்டாருன்னா பெரிய சங்கடமாக போயிருமா இல்லையா? எனவே தான் அல்குரானை பாருங்க சொல்லுது, கணவன் மனைவிக்கு பிரச்சனை என்றால் அதை சமரசம் செய்து வைக்கவருடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? சேர்த்தி வைக்கணுன்ற எண்ணத்தில் போய் உட்காரணும். இவங்க 2 பேத்தையும் எப்படியாவது இணைச்சிடணுன்ற எண்ணத்தில் உட்காரணும். எப்படியாவது பிரித்து விட்டுறலாம் அல்லது வேற ஏதாவது அந்த எண்ணப்பாடெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா சமரச சுலுகு ஏற்படாது. அங்கே சமரசம் செய்யக்கூடிய அந்த இருவர்களுக்கு இடையிலே உள்ளத்திலே எண்ணம் இருக்க வேண்டும். என்ன எண்ணம்? அவர்களை இணைக்க வேண்டும் என்ற எண்ணம். அப்படி எண்ணம் இருந்தால் அல்லாஹ் இணைப்பை தருவான், இல்லை என்றால் தரமாட்டான். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஒரு மாதிரி வீட்டுக்கார பொஞ்சாதிக்கு பிரச்சனை, ஒருத்தரை பிடிச்சி அனுப்பி வச்சு போய் சமரசம் பேசிட்டு வாங்கினாங்க. இவர் போனார், பேசினார், திரும்பி வந்தார், ஒன்றும் கதை நடக்கலைன்னாங்க. எவ்வளோ பேசி பார்த்துட்டா ஒன்றும் கதை நடக்கலை, பருப்பு வேகலை. அதாவது உமர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே போனாங்க, ஒரு சாட்டை எடுத்தாங்க, விட்டாங்க அடி. அவருக்கு, யாருக்கு? இந்த சமரசம் பேச பண்ணார்ல அவருக்கு அடி விட்டாங்க. என்ன சமரசம் பேச்சு நடக்கலை, கதை நடக்கலைன்னு? அல்லாஹ் சொல்கிறான் உண்மை, அல்லாஹ் சொல்கிறது உண்மை. யுரீதா இஸ்லாஹின், சமரசம் செய்ய போனவர்களிடத்திலே உள்ளத்திலே உண்மையிலேயே சமாதானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அல்லாஹ் சமரசத்தை கொடுப்பான். அப்போ எண்ணத்தை சரி பண்ணுங்க, கல்பை சரி பண்ணிட்டு போங்க, சேர்த்தி வைக்கணுன்ற எண்ணத்தில் போங்க, அல்லாஹ் சேர்த்தி வைப்பான். அதற்கடுத்து அல்லாஹ்ட தொழுது மன்னிப்பு கேட்டுட்டு அவருடைய உள்ளத்தை சரி பண்ணிட்டு போனாராமா. அதே மாதிரி அது அங்கே ஏற்பாடு நடந்தது என்பதாக வரலாறு சொல்லுகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, சமரசம் செய்யக்கூடிய நிலையிலே, பிரச்சனை ஏற்படுகிற நிலையிலே அங்கே அதை அணுகக்கூடியவருடைய சிந்தனை எப்படி இருக்கணும்? இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும். ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஈர பேனாக்கி பேரை என்னமோ ஆக்கிட்டு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் பிரச்சனைனா அதை எப்படி முடிவுக்கு கொண்டு வர்றது, பெருசாக்காமல் அதை எப்படி கட் பண்ணுறது. 3 விஷயம் சொன்னாங்க. 3 நேரத்தில் பொய் சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. 1, போர்க்களத்திலே பொய் சொல்லலாம். 2, கணவன் மனைவியிடத்திலே அல்லது மனைவி கணவனிடத்திலே சின்ன சின்ன பொய்கள் சொல்லிக் கொள்ளலாம். ரொம்ப சிறப்பான செய்தி ஹஜ்ரத், இன்னையிலேருந்து நாங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம், இன்னையிலேருந்து அப்படியே இதை பின்பற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் பாட்டு எனக்கு நான் பெரிய பெரிய மூட்டையை அவுத்து விட்டாதீங்க. கரெக்டாக ஹஜ்ரத் சொன்னார்ன்று என்னுடைய பேரில் பெரிய கம்ப்ளைண்ட் ஆகிருப்போது. சின்ன சின்ன பொய்களை சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. திருப்திப்படுத்துவதற்காகவே சிறு சிறு பொய்களை சொல்லலாம். 3வது, பிரச்சனை ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க, அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காண்டி பொய் சொல்லுங்கன்றான். அது பொய்யே கிடையாதுங்க. அவரை பற்றி நல்லதா இங்கே, இவரை பற்றி நல்லதா அங்கே. இதுக்கு நேர ஆப்போசிட்டாக சொல்லக்கூடாது. இவரை பற்றி இல்லாதது அங்கே, அவரை பற்றி இல்லாதது இங்கே. இது சொல்கிற பெரிய முசீபத்தாகி போயிடும், பெரிய தப்பாகி போயிடும். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சமரசம் செய்து வைப்பதற்கு பொய் சொன்னால் அது பொய் அல்ல. யகூலு ஹைரா வ யன்மி ஹைரா, அவர் நல்லதை தான் சொல்லியிருக்கிறார், நல்லதை தான் வளர்த்துவதற்கு ஆசைப்படுகிறார். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் இந்த ஹுதைபியால உஸ்மான் ரலியல்லாஹு தேர்வு செஞ்சு, ரொம்ப சாதுவானவங்க உஸ்மான் ரலியல்லாஹு. இன்னலி குல்லி நபியின் ரஃபீகா வ ரஃபீகி ஃபில் ஜன்னா உஸ்மான். எல்லா நபிமார்களுக்கும் ஒரு நெருங்கிய தோழர் உண்டு. என்னுடைய நெருங்கிய தோழர் யாருன்னா உஸ்மான் தான். நாங்கள் சொல்லலாம், நெருங்கிய தோழர் எனக்கு உஸ்மான். நாங்கள் ஸல்லல்லாஹு சொர்க்கத்திலையும் தோழர் நாங்கள். அப்போ அவரை தேர்வு செய்து அனுப்பியது மார்க்கத்திலே இந்த ஹுதைபியாவிலிருந்து நமக்கு கிடைக்கிற பெரிய பாடம் என்ன அப்படின்னா, பிரச்சனைகள் வந்தால் சுமூகம் செய்ய வேண்டும் என்றால் அதை ஏற்படுத்துவ மாதிரி உண்டான சிந்தனையிலே இருக்கக்கூடியவர்களை தேர்வு செய்து அதிலே நாம் அனுப்புகிற பொழுது நிச்சயமாக அதற்கான தீர்வை நம்மால் எட்ட முடியும் என்பதையும் இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக இந்த 3 பெரிய வாழ்க்கை பாடத்தை இந்த நிகழ்ச்சியிலிருந்து எடுத்துக்கொள்வோம். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து